ஹாய், எங்கடா கிளம்பிட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்களா? யூடியூப் தம்ப்லைனில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பட்டாசு வாங்க தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது போரூர் சுங்குவாச்சத்தத்தில் கொரியர் வந்துச்சு. ஸோ அதை கலெக்ட் பண்ண தான் போயிட்டு இருக்கோம். வன்சிகா குட்டி என்ன சொல்கிறான்னு நீங்களே கேளுங்க. வன்சிகா, எங்கே போகிறோம்? பட்டாசு வாங்க போறோம். பட்டாசா? பட்டாசு வாங்க போல, கொரியர் வருது, அங்கே வாங்க போகிறோம். சரியா? எனக்கு இப்போயே பட்டாசு வெடிக்கணும். இப்பயெல்லாம் வெடிக்க முடியாது, தீபாவளிக்கு தான் வெடிக்கணும். இப்போ எடுத்து போய் வச்சுருவோம். இல்லை, எனக்கு இப்போயே வெடிக்கணும். சரி வா, ஃபஸ்ட்டு பட்டாசு போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? அப்போ வாங்கணும். ஓகே. கொஞ்ச நேரம் பாப்பாவை கொஞ்சம் ரேகிங்லாம் பண்ணிவிட்டு கொரியர் பாக்ஸ் வந்துட்டோம். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பட்டாசு தான். ஆல்மோஸ்ட் இங்கே போரூர் நியர்பை இருக்கிறவங்களுக்கு பட்டாசு வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்து டெலிவரி ஆகுது. இதில் இருக்க எல்லா பாக்ஸுமே கிராக்கர்ஸ் தான். நான் டவுட்டுக்கு அந்த அண்ணா கிட்டே கேட்டேன், அண்ணா இத்தனையும் பட்டாசான்னு கேட்டேன். ஆமாம்மா அப்படின்னாங்க. இதில் எங்கள் பாக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சிடுச்சு. ஒரு வழியாக ஃபைனலாக என் அப்பா பேர் போட்டு கொரியர் நம்பர் போரூர் போட்டு வந்தது. இதுதான் எங்கள் பாக்ஸு. இது டிக்கியில் வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு வீட்டிலேருந்து ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன். பட்டாசு பாக்ஸு வீட்டுக்கு வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னை விட ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா வன்சி குட்டி தான். ஏன்னா காரில் இருக்கும் போதே அதுக்குள்ளே என்னெல்லாம் பட்டாசு ஆர்டர் பண்ண மம்மி, எனக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணியா அப்படி இப்படின்னு சொன்னால். பட்டாசு வந்து நான் அப்பா 2 பேரும் தான் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இதை பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக அந்த அண்ணா வந்து பேக் பண்ணி கொடுப்பாரு. இயர்லி இதே மாதிரி. தீபாவளிக்கு இன்னும் ஒரு 25 days இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த பேக்கிங்கோடவே எடுத்து வச்சிடலாம். இருந்தாலும் வந்துட்டு உள்ளே எப்படிலாம் அந்த வச்சுருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் இல்லையா? அது ஒரு ஆர்வம் தான். ஸோ இந்த பேக்கிங்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா பட்டாசு பாக்ஸ் லாஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது அது உள்ளே வைக்க தெரியல. ஆல்மோஸ்ட் இந்த அண்ணா வந்து கரெக்டாக பேக் பண்ணி வைப்பாங்க. நமக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல. ஸோ ஆர்வமாக எடுக்கிறதோடு சரி, ஆனால் உள்ளே வைக்க தெரியாது. இந்த முறை வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ எப்படியோ அப்படியே எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு என்னங்க பட்டாசு பற்றி பேசிகிட்டே இருக்கேன், ஆனால் எங்கே வாங்கினேன்னு நான் சொல்லலை. அதுதானுங்க சிவகாசியில் இருக்கிற ஸ்ரீ ஜெய் கிருஷ்ணா அந்த கிராக்கர்ஸ் கிட்ட தான் வாங்கியிருந்தேன். நான் வாங்கின அண்ணா பேர் வந்து பொன்ராஜ் அண்ணா. ஸோ 2Kலேருந்து 5K எல்லாமே வாங்கியிருக்கேன். இதில் வந்து 1000 வாலா மட்டும் மிஸ்ஸிங். அது வந்து நியர்பையாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நாங்கள் கிராக்கர்ஸ் ஆர்டர் பண்ணும்போது அது மறந்துட்டோம். நிறைய நைட் வெடிஸ் வாங்கியிருப்பேன். இது வாங்கின ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அக்கா பசங்க அஸ்வத், விஸ்வா, அப்புறம் என்னோடய பொண்ணு, இவங்களாமே பார்த்திங்கன்னா பட்டாசு பயப்படாமல் ரொம்ப ஜாலியாக வெடிப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த பட்டாசுலாம் நான் பார்த்து ஆர்டர் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.